Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் போம்ஸ் வந்து எப்படி படிக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, டிஎன்செட் அண்ட் யூஜிசி நெட் இந்த மாதிரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் இது எது எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து போம்ஸ்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பிஜிடிஆர்பி அண்ட் யூஜிடிஆர்பி எடுத்துக்கோங்களேன். உங்களுக்கு வந்து பேசிக்காக வந்து இதுதான் சிலபஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. யூஜிசி நெட்டுக்கோ செட்டுக்கோ வந்து இதுதான் சிலபஸ்ன்ற மாதிரி இருக்காது. பட் பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பியில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 100 ஒர்க்ஸ் 120 ஒர்க்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு 50 to 60 ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போம்ஸ்லேருந்து தான் இருக்கும். ஈவன் பிஜிடிஆர்பிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் 49 போம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த நியூ அப்டேட்டட் சிலபஸில். ஸோ இந்த போம்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டினாவது வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ 40 to 50 கொஸ்டின்ஸ் வந்து போம்ஸ்லேருந்தே வந்துடும். ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ரீட் த போம்ஸ் இன் அ பர்டிகுலர் வே ஸோ தட் யூ கேன் கெட் மேக்ஸிமம் மார்க் இன் த போம்ஸ். ஸோ மேக்ஸிமம் மார்க் எடுக்கணும்னா அந்த போமை வந்து எப்படி படிக்கணும் அப்படின்றத பற்றின டீட்டெயில்ஸ் தான் வந்து நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எப்படி வந்து அந்த போமை அனலைஸ் பண்ணணும், எப்படி நீங்கள் படிக்கணும், எந்த மாதிரி படித்தா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஞாபகம் இருக்கும், அது நீங்கள் என்னென்ன மாதிரி பேட்டர்ன்லாம் ஃபாலோ பண்ணணும், எந்தெந்த மாதிரி நோட்ஸ் எடுக்கணும், எல்லாமே நான் வந்து உங்களுக்கு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அண்ட் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் த எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எம்சிக்யூஸ் தான். ஸோ எல்லா எக்ஸாமுக்குமே வந்து எம்சிக்யூஸ் தான் வருது. அந்த எம்சிக்யூஸ்லுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் இருக்குது. அதில் என்னென்னா நம்மளோட டிஃபிகல்ட்டி லெவல். ஸோ எந்த ஒரு எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு 100 மார்க்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 40 மார்க்ஸ் வந்து ஈஸியாக கொடுத்துருவாங்க. நார்மலாக வந்து நீங்கள் ஒரு போமை ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே, இல்லை நீங்கள் வந்து அந்த போமோட ஆத்தர் நேமோ பேசிக் பப்ளிஷ் பண்ண இயர் இந்த மாதிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே 40 மார்க் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ 30 மார்க் வந்து அதை நீங்கள் உள்ளே போய் அனலைஸ் பண்ணணும். அதனுடைய தீம் என்ன, பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி என்ன, இல்லை போயட்டோட என்ன மாதிரி ஒரு எந்த மாதிரி இயரில் இருந்தார், எந்த மாதிரி லிட்ரரி மூமெண்ட்டில் இருந்தார், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு 30% வரும். அண்ட் ரிமைனிங் 30% வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதில் இருக்க பொயட்டிக் டிவைஸோ இல்லை அதை கம்பேர் பண்ணியோ அதில் இருக்க தீம், சிம்பிள்ஸு, அந்த மாதிரி கேஸ் பேஸ்டு கொஷின் மாதிரி வரும். ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கொஷின் பேப்பர் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை எந்த ஒரு டாபிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, ஸோ அதில் வந்து 40% வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் கொடுப்பாங்க. 30% வந்து கொஞ்சம் ஒரு மாடரேட் லெவலில் கொடுப்பாங்க. பட் 30% வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டான லெவலில் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த 40 + 30 70 மார்க்ஸ் எடுக்கிறதுன்றது வந்து ஓரளவுக்கு எல்லாராலையுமே முடியும். ஒரு 1000 மெம்பர்ஸ் எழுதுறாங்கன்னா மினிமம் ஒரு 400 to 500 மெம்பர்ஸ் வந்து 70 மார்க்ஸ் எடுத்துருவாங்க. பட் இந்த 30 மார்க்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த டிஃபிகல்ட்டி லெவலில் இருக்க 30 மார்க்ஸ் இதில் எவ்வளோ மார்க் எடுத்து அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் வந்துட்டு நமக்கு அந்த ஜாபை வந்து கிடைக்கிறதுல வந்து மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து அந்த மார்க்கில் தான் இருக்குது. ஸோ அந்த மார்க்கை வச்சு அந்த மார்க்கு இந்த எல்லா மார்க்குமே வந்து பார்த்திங்கன்னா 100 மார்க்ஸ். இதில் ஒரு மார்க்குமே நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா. ஸோ இந்த 100 மார்க்ஸுமே நம்ம கெயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னென்ன மாதிரிலாம் படிக்கணும் அப்படின்றத தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொயட்ரியை வந்து டிவைட் பண்ணி வச்சிடணும். ஸோ போமை வந்து எந்த போம்ஸ் எடுத்திங்கனாலும் எந்த ஒரு சிலபஸ் எடுத்திங்கனாலும் அதை வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சுருங்க. இது பிரிட்டிஷ் லிட்ரேச்சர், இது அமெரிக்கன் லிட்ரேச்சர், இது இந்தியன் லிட்ரேச்சர், இது வேர்ல்டு லிட்ரேச்சர். வேர்ல்டு பொயட்ரி இன் த சென்ஸ் உங்களுக்கு வந்து ஆஸ்திரேலியன் லிட்ரேச்சர் இருக்கலாம், காமன்வெல்த் லிட்ரேச்சர் இருக்கலாம், சம் அதர் கண்ட்ரீஸ் இந்த மாதிரி உங்களுக்கு மிக்சடாக வந்து கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லிட்ரேச்சர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆஸ் வெல் அஸ் டீட்டெயில்டா அப்படின்றதையும் டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியில் வந்து உங்களுக்கு நான் டீட்டெயில் அப்படின்ற மாதிரி எதுவுமே கொடுக்கல. பட் பேஸ்ட் ஆன் த போம் வந்து ஒரு சிலது தான் வந்து டீட்டெயிலாக படிக்க முடியும், ஒரு சிலது வந்து டீட்டெயிலாக படிக்க முடியாது. ஸோ அது வந்து நீங்கள் லைன் பை லைன் வந்து எக்ஸ்ப்ளனேஷனும் லைன் பை லைன் வந்து அதில் என்ன சிம்பிள் இருக்குது, என்ன பொயட்டிக் டிவைஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து நம்மளால் படிக்க முடியாது. ஸோ எதெல்லாம் நீங்கள் வந்து டீட்டெயிலாக படிக்க முடியும், எதெல்லாம் வந்து உங்களால் சம்மரி மட்டும் பார்க்க முடியும், சம்மரி அண்ட் இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் மட்டும் பார்க்க முடியும் அப்படின்றத வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பற்றின
அட்லீஸ்ட் ஒரு நாலேஜாவது உங்களுக்கு இருக்கணும். எப்படிலாம் கொஷின் கேட்டிருக்காங்க, என்ன மாதிரி ஒரு பேட்டர்னில் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி நமக்கு பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பிக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எடுத்திருக்காங்க. ஸோ அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், கொஷின் பேப்பர் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நல்லாவே டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. டிஃபிகல்ட்டாக இருந்துமே நிறைய பேர் வந்து 110க்கு மேலே எடுத்ததுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எஃபர்ட் போட்டு ஸ்டார்டிங்லேருந்தே நிறைய படிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ பிஜிடிஆர்பிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு மினிமம் ஒரு 50 to 60% வந்து ஓல்டு சிலபஸில் இருக்கிறது தான் இருக்குது. ஸோ அந்த சிலபஸில் இருக்க கொஷின்ஸ்லாம் எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்றதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் பேட்டர்னை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து ஒரு நோட் போட்டு இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தான் அடுத்து ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ பார்க்குறீங்களோ இல்லை யாராவது மோட்டிவேஷனாக பேசுகிறத கேட்குறீங்களோ அப்போ வந்து நீங்கள் அதை மட்டுமே கேட்டுட்டு ஒரு 1 or 2 days ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு as usual மறந்து போயிடும். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரரி டேர்ம் அண்ட் டிவைசஸ். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பொயட்டிக் ஃபார்ம்ஸ். இது என்ன பொயட்டிக் ஃபார்ம்ஸ்? ஒவ்வொரு போமுமே வந்து ஒரு சிலது சானட்டாக இருக்கும், ஒரு சிலது ஓடாக இருக்கும், ஒரு சிலது பேலடாக இருக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் போம்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பொயட் இருக்குது, அண்ட் டிஃப்ரெண்ட் லிட்ரரி டேர்ம்ஸ் அண்ட் டிவைசஸ் இருக்குது. ஸோ இதில் பொயட்டிக் டிவைசஸும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம், பட் அதை வந்து நான் லாஸ்ட்டாக தனியாக வச்சுருக்கேன். ஸோ அதனால இங்கே வந்து நான் ஃபார்ம்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஸோ அந்த போம் வந்து எந்த மாதிரி ஃபார்ம் இருக்குது, எத்தனை ஸ்டான்ஸாஸ் இருக்குது, எத்தனை லைன்ஸ் இருக்குது, ஒரு ஸ்டான்ஸாக்கு எத்தனை லைன் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து சானட்ஸ்லேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சானட்ஸ், பென்சேரியன் சானட்டா, ஷேக்ஸ்பியரியன் சானட்டா, இட்டாலியன் சானட்டா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சானட்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஓடு இருக்குது. ஈவன் நம்ம இப்போ பேலடில் பார்த்தீங்கன்னா புஷ் பேலட் அப்படின்ற ஒரு கான்செப்டையும் நம்ம இப்போ ரீசெண்டாக வந்த போமில் வந்து பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பாஸ்டோரல் எலிஜி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஃபார்ம்ஸ்லேயே ஒரு பர்டிகுலர் அது என்ன மாதிரி ஒரு டீட்டெயிலாக போயிருக்காங்க அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது பேசிக் திங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபெமிலியரைஸ் யோர் செல்ஃப் வித் அ போயட். போயட்டை பற்றி கண்டிப்பாக வந்து ஒரு பேசிக் டீட்டெயில்ஸாவது தெரிஞ்சுக்கணும். ஸோ அவங்களோட நேம், அந்த போம் எழுதினவங்க யார், அவங்களோட ரியல் நேம் ஏதாவது இருக்கா, இல்லை பென் நேம் இருக்கா, அந்த மாதிரி பென் நேம், சப்போஸ் அவங்கள வந்து வேறு ஏதாவது ஒரு நேமில் கூப்பிட்றாங்களா. இந்த சம் போயட்ஸ்க்கு வந்து ஒரு நியூ நேம் மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் சாசர் வந்து ஃபாதர் ஆஃப் த போயட்ரி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு நேம் இருக்கா, டைட்டில் இருக்கா, அவங்களோட நேஷ்னாலிட்டி என்ன அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜூடித் ரைட் அப்படின்ற ஒரு போயட் இருக்காங்க, நம்ம இப்போ படிக்க போகிறோம் அடுத்து வர வீடியோஸில். ஸோ அந்த போயட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியன் தான், பட் அவங்க வந்து ஒரு அபார்ஜினல் ஆஸ்திரேலியன் கிடையாது, ஒரு ஒயிட் பீப்புள் தான் அவங்க. பட் அவங்க வந்து நேட்டிவ் வந்து ஆஸ்திரேலியனால தான் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களோட பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் ஓரளவுக்கு மேஜரான டீட்டெயில்ஸ் தான் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மேஜர் ஒர்க்ஸ். ஸோ அவங்க ஒர்க்ஸ் என்னென்ன மாதிரி ஒர்க்ஸ்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஆத்தருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஒர்க் எழுதியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில்வியா பிளாத், கமலா தாஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கன்ஃபெஷனல் போயட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அது ஒரு கைண்ட் ஆஃப் லிட்ரரி மூமெண்ட். அண்ட் ரொமான்டிக் போயட்ஸ் யார் யார், வில்லியம் வேர்ட்ஸ்வர்த், ஷெல்லி, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒரு அந்த மாதிரி என்னென்ன போயட்ஸ் என்னென்ன மூமெண்ட்டில் இருக்காங்க அப்படின்றதையும் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு போயட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்பில் நடந்த விஷயங்களும் அவங்கள சுற்றி இருக்க சரௌண்டிங்ஸில் இருக்க விஷயங்களை பற்றி தான் வந்து நிறைய எழுதுவாங்க. ஸோ எந்த ஒர்க்காக இருக்கட்டும் அவங்க லைஃப்பில் நடந்ததோ அவங்கள சுற்றி இருக்கிறதோ வச்சு தான் பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு இமேஜினேஷன் இன்க்ளூட் பண்ணி எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆத்தரோட ஒர்க்லேயும் ஏதாவது ரிக்கரிங் தீம்ஸ் இருக்கா, சிம்பிள்ஸ் இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெட் ஹியூஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அவரோட போம்ஸில் வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஒரு அனிமல் இருக்கும். ஸோ தட் நம்ம அவரை வந்து அனிமல் போயட்டுன்னு சொல்லுவாங்க, சில்ட்ரன்ஸ் போயட்டுன்னுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவரோட நேம், அவங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் தீம் இருக்கா, சிம்பிள்ஸ் இருக்கா, இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் ஃபார் போயட். நெக்ஸ்ட்டு போம் வந்து எப்படி ரீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு போம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து மல்டிபிள் டைம்ஸ் ரீட் பண்ணணும். ஸோ தட் உங்களுக்கு வந்து அந்த போம் வந்து தரவாயிடும். திரும்பி நீங்கள் வந்து எத்தனை தடவை படித்தாலும் வந்து ஒரு தடவை படிக்கிறப்பையும் வந்து நீங்கள் ஒரு 10 டைம்ஸ் வேணால் படிங்களேன். ஒரு தடவை படிக்கிறப்போ வந்து உங்களுக்கு ஒரு விதமான புதுசாக வந்து ஏதோ ஒன்று நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு டைம் படிச்சுட்டு அந்த போயமா ஓகே அவ்வளோதான் நான் இந்த போம் படித்து முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் சம்மரி படிக்கலாம். அதுக்கப்புறம் எந்த ஒரு ஒர்க் எடுத்திங்கனாலும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஷார்ட் சம்மரி
படிங்க. அதுக்கப்புறம் டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் படிங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் படிங்க. அதில் இருக்க லைன் பை லைனில் இருக்க பொயட்டிக் டிவைசஸை நோட் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ரீட் பண்ணும்போது ஜஸ்ட் அது ஒரு ஃபீல் போமா எடுத்து ரீட் பண்ணும்போது, நம்ம சொன்னது இது வரைக்கும் சொன்னது சம்மரிக்காக சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து போமா எடுத்து ரீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அதனுடைய ஒரு ரீட் அலவுட் பண்ணுங்கள். ஸோ ஒரு கொஞ்சம் சத்தமாக படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கு வந்து அந்த டோன், ரித்தம், எமோஷன்ஸ்லாம் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ செகண்ட் டைம் படிக்கிறப்ப அதனுடைய கீ லைன்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஒரு சில லைன்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஒரு சில இமேஜஸ்லாம் திருப்பி ரிப்பீட்டடாக வர மாதிரி இருக்கும். விஷுவல் இமேஜரி இருக்கும். அந்த மாதிரி நிறைய இமேஜரிஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த போம்ஸில் வந்து இமேஜரி யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும். டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ தட் நீங்கள் படிக்கிறப்ப டிஃபிகல்ட் வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து அது அந்த லைன் வரும்போது இந்த பொயட்டிக் லைன்ஸ்லாம் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து ஞாபகம் ஆகிடும். ஸோ தேர்ட் டைம் ரீட் பண்ணும்போது தான் வந்து நீங்கள் அந்த மீனிங், அந்த ஸ்டைலு, ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரீட் பண்ணணும். ஸோ 3 டைம் ரீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த போயமை பற்றின பேசிக் திங்ஸ் வந்து நீங்கள் சம்மரி படிக்கலைனாலுமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ சம்மரி படிச்சுட்டு நீங்கள் இன்னும் போமை படிச்சிங்க அப்படின்றப்போ உங்களுக்கு இன்னுமே வந்துட்டு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி படிக்கிறப்ப. அண்ட் ஒன் மோர் திங் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த ரீடிங் ப்ராக்டிஸ் வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்க்காக ரீட் பண்ணும்போது நீங்கள் ஒரு 3 டைம் ஓகே நான் 3 டைம் படிக்க சொன்னாங்க, 3 டைம் படிச்சுட்டேன், மூடி வச்சிட்டேன், இதோட இந்த போம் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஸோ 3 டைம்ஸ் ஒரு போம் எடுக்கிறப்ப அந்த 3 டைம்ஸ் படிச்சிட்டிங்கன்னா அடுத்து அந்த வீக்கெண்டு போல், ஸோ ஒரு வீக் எடுத்துக்கிட்டிங்கன்னா போம்காக டெடிகேட் பண்ணிடுறீங்க. அந்த வீக்கெண்ட் போல் எல்லா போம்ஸையும் திருப்பியும் 1 டைம் ரீட் அவுட் பண்ணும். அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த் கேப் விட்டு திருப்பியும் ரீட் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரிவிஷன் ஃப்ரெண்ட்லி நோட்ஸ் டேக்கிங். ஸோ நோட்ஸ் டேக்கிங் அப்படின்றது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆர்ட் மாதிரியே சொல்லலாம். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மிஸ்டேக்கை நிறைய பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, நான் நோட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு நோட் எடுத்து என்னென்னலாம் தோணுதோ எல்லாத்தையுமே எழுதிடுவாங்க. ஒரு வீடியோவில் பார்க்கறத எழுதுவாங்க, நெட்டில் பார்த்தாங்கன்னா இந்த லைன்ஸ் எல்லாத்தையுமே எழுதி வச்சுருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பார்க்குறது எல்லாத்தையுமே எழுதி வச்சுருவாங்க. ஸோ என்ன ஆகும்னா, நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்காகன்னு எடுக்கிறப்ப உங்களுக்கே வந்து நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்க அப்படின்றது தெரியாது. இது ஏன் நான் எழுதினேன், இது எதுக்காக நான் எழுதினேன், இதில் நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னு கூட ஒரு சில சமயம் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும். ஒரு நோட்டை வந்து நீங்கள் தொடர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணணும்னு ஆசை வரணும் இல்லைங்களா? ஸோ அதை படிக்கணும்னு ஆசை வரணும். இதே நீங்கள் நிறைய கிறுக்கி வச்சுருந்தீங்கன்னா அதை படிக்கணுன்ற ஆசை வரதை தாண்டி இதில் என்ன எழுதியிருக்கேனே புரியல அப்படின்ற மாதிரி திருப்பியும் புதுசாக எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ என்ன பண்ணோன்னா, அந்த ரிவிஷன் பண்ணும்போது நோட்ஸ் எடுக்கிறப்ப அந்த ஒரு போமை வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல 3 தடவை படித்ததுக்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுக்கவே ஆரம்பிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஒருத்தவங்க வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, எடுத்தோடனே ரீட் பண்ணோடனே ஃபஸ்ட் லைன் ஓகே இதில் முக்கியமான லைன் இருக்குது அப்படின்னு எழுதிடுவாங்க. அடுத்த லைன் ஓகே இதில் முக்கியமாக இருக்குது அப்படின்ற மாதிரி எழுதுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. எப்பயுமே வந்து ஒரு 3 தடவையாவது படித்ததுக்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ அதில் என்னென்னலாம் நோட் பண்ணணும்னா, ஒன் ஆர் தீமை வந்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அதில் இருக்க இம்பார்ட்டண்ட் லைன்ஸ், மேஜராக ஒரு சில லைன்ஸ் வந்து அந்த போமோட தீமையை டினோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை இதுதான்டா இந்த போமோட ஒரு முக்கியமான லைன் அப்படின்ற மாதிரி ஒரு சில லைன்ஸ் தோணும். அந்த மாதிரி லைன்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்ன பொயட்டிக் டிவைசஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத எழுதிக்கோங்க. அண்ட் இன்னொரு திங் வந்து பார்த்திங்கன்னா, என்ன இயர் வந்து இதை ரைட் பண்ணாங்க, எந்த இயர் வந்து இதை பப்ளிஷ் பண்ணாங்க, பப்ளிஷ் பண்ணப்போ எதில் பப்ளிஷ் பண்ணாங்க. சப்போஸ் மேகசினில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களா, இல்லை அவங்களோட புக்ஸில் எதுலாவது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களா, இல்லை கம்பைன்டு ஒர்க் மாதிரி ஏதாவது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரீட் த போம் அலவுட். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ நீங்கள் போம் வந்து நல்லா சத்தமாக ரீட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் டிஃபிகல்ட் வேர்ட்ஸையும் நியூ வேர்ட்ஸையும் நல்லா ஞாபகம் வச்சுக்குவீங்க. அண்ட் டோன் அண்ட் ரைம் ஸ்கீமை வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து இன்னொரு மெத்தட் வந்து நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் படிக்கிறப்பயே சத்தமாக படிக்கிறப்பயே ஒரு தடவை படிக்கிறீங்க, உங்களுக்கு திருப்பி படிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களோட ஃபோன்லேயே வந்து ரெக்கார்டர் இருக்கும். அந்த ரெக்கார்டர் எடுத்து நீங்கள் நல்ல சவுண்டாக படிக்கிறப்ப வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நேம் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சேவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாவது வேலை செஞ்சிட்ருக்கப்ப, சமைச்சிட்ருப்பப்போ, இல்லை ஒரு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கப்பையோ அதை ஹெட்செட் போட்டுட்டு நீங்களாவே கேளுங்க. அது கேட்குறப்ப வந்து உங்களுக்கு இன்னுமே வந்து அது வந்து ஈஸியாக இருக்கும். இன்னுமே வந்து சீக்கிரமாக ஞாபகத்தில் இருந்துகிட்டே இருக்கும், சீக்கிரமாக மறக்காது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிஸ் வித் எம்சிக்யூஸ்.
ஸோ எம்சிக்யூஸ் அப்படின்றது வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணும், பர்டிகுலர்லி இன் போம்ஸ். ஸோ நீங்கள் ட்ராமா, நாவல், ப்ரோஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும். ஸோ தட் நம்மளால் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். பட் போம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் நாட் லைக் அ ஸ்டோரி. ஸோ அது வந்து ஒரு நேச்சரை எக்ஸ்பிளைன் பண்ணுறதோ, ஒரு பர்டிகுலர் பீப்புளை பற்றி சொல்கிறதோ அந்த மாதிரி தான் இருக்கும். அது வந்து ஸ்டோரி மாதிரி நம்மளால் இது பண்ணிக்க முடியாது. ஸோ என்ன பண்ணணும்னா இதில் நிறைய வந்து எம்சிக்யூஸ் வந்து அட்டன் பண்ணணும். ஸோ நீங்களே வந்து லைன் பை லைன் அனாலிசிஸ் பண்ணி ஒரு சில எம்சிக்யூஸ் நீங்களே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த போம்ல இருந்து எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் எம்சிக்யூஸில் இந்த போம்லேருந்து என்னென்ன கேட்டிருக்காங்க, ஓப்பனிங் லைன் க்ளோசிங் லைன் கேட்டிருக்காங்களா, இல்லை கோட்டட் ஃப்ரேசஸ் மாதிரி ஏதாவது அது கொடுத்து அதுக்கு மீனிங் கேட்டிருக்காங்களா, இல்லை மேட்ச் த ஆத்தர்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்களா. சம்டைம்ஸ் வந்து ஒரு சைடில் போம்ஸோட நேம் கொடுத்துட்டு இன்னொரு சைடில் ஆத்தரோட நேம்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களான்றதை பாருங்கள். அதில் ஐடென்டிஃபை த பொயட்டிக் டிவைசஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து நீங்களே வந்து எம்சிக்யூஸ் கிரியேட் பண்ணுங்கள். நிறைய யூடியூப் சேனலில் எம்சிக்யூஸ் இருக்குது. ஸோ அதனுடைய இம்பார்ட்டன்ஸும் உங்களுக்கு நல்லா தெரியும். எம்சிக்யூஸ் எந்த அளவுக்கு நீங்கள் அட்டன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும், அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த எம்சிக்யூஸை வந்து நீங்களே கொஞ்சமாவது அட்லீஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒரு போமுக்கு ஒரு 10 எம்சிக்யூஸ் நீங்களே ட்ரை பண்ணுங்களா, ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எம்சிக்யூஸ், பேசிக் டீட்டெயில்ஸ் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக அதுலேருந்து என்ன கேட்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்களே வந்து யோசித்து எழுத ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொயட்டிக் டிவைசஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்த பொயட்டிக் டிவைசஸ் வந்து எம்சிக்யூஸில் வந்து நிறைய கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இதுதான் வந்து போயம்னாலே பொயட்டிக் டிவைசஸ் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த போம்ஸ்லேருந்து நம்மளால் எடுக்க முடியும். ஸோ இதில் வந்து என்னென்ன ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது, ஆக்சிமோரானா, அலிட்ரேஷனா, என்ஜாம்மெண்ட்னா, ஹைப்பர்போலியா, இந்த மாதிரி நிறைய பொயட்டிக் டிவைசஸ் இருக்குது. ஸோ அதை பற்றின வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து தனியாக போடுறேன். மெட்டஃபரா, சிமிலி யூஸ் பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரி பேசிக் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுமே வந்து நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ அந்த இதெல்லாம் அண்ட் மோரோவர் இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுக்கு போயமில் இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கா அப்படின்ற பார்க்குறத விட இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா என்ன அப்படின்றத வந்து நீங்கள் நல்லா வந்து டீட்டெயிலாக அனாலிசிஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் அந்த போமில் இந்த லைனில் நீங்கள் பார்க்கல மறந்துட்டீங்க அப்படின்னா கூட அந்த கொஷின் கேட்குறத வச்சு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, ரிமூவ் மெத்தட் மாதிரி. ஸோ தப்பான ஆன்சர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கூட உங்களால் கரெக்டான ஆன்சர்ஸ்லாம் வந்து எடுக்க முடியும். இந்த மாதிரி வந்து பொயட்டிக் டிவைசஸை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நல்லா படித்து வச்சுக்கணும். ஸோ ஒரு 50 கொஷின்ஸ் எம்சிக்யூஸ் போயம்லேருந்து கேட்குறாங்கன்னா ஒரு 4 or 5 வந்து பொயட்டிக் டிவைசஸ்லேருந்து வரும். ஏதாவது ஒரு பொயட்டிக் டிவைசஸ், இமேஜரியா, சிம்பிளா, தீமா, சாரி ஆக்சிமரன், அலிட்ரேஷன்லாம் வந்து எவ்ரி இயர் கொஷின் பேப்பரில் வந்து ஏதாவது ஒரு போம்லேருந்து வந்துக்கிட்டே இருக்கும், எஸ்பெஷலி ஃபார் பிஜிடிஆர்பி அண்ட் யூஜிடிஆர்பி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவாலுவேட் யோர் செல்ஃப். நீங்களே வந்து உங்களை எவாலுவேட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு தான் வந்து நான் சொன்னது அந்த எம்சிக்யூஸ் வந்து நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுறது. அண்ட் மோரோவர் இப்போ குவிஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, இப்போ நானே வந்து நிறைய எல்லா போம்ஸ்க்குமே வந்து ஒரு சம்மரி கொடுத்ததுக்கப்புறம் ஏன் குவிஸ் கொடுக்குறேன்னா ஸோ தட் உங்களுக்கு வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ரிவைஸ் பண்ணுறப்ப தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஓகே இதை திருப்பியும் நீங்கள் வந்து அந்த கான்செப்டை யோசிப்பீங்க. உங்கள் மைண்ட் வந்து எந்த அளவுக்கு அதை திருப்பி யோசிக்குதோ அந்த அளவுக்கு தான் வந்து அந்த கான்செப்ட் வந்து ஞாபகம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எவால்வேட் பண்ணி ஒரு குவிஸ் மாதிரி நீங்களே அட்டன் பண்ணி அது மார்க்ஸ் என்ன, எதில் தப்பு பண்ணியிருக்கோம், ஸோ எதில் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கோன்றதை தாண்டி எதில் தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கோம், அதுக்கு என்ன கரெக்டான ஆன்சர், ஏன் இதுதான் கரெக்டான ஆன்சர் அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அதை வந்து மறக்கவே மறக்காது. ஸோ எப்பயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றப்ப வந்துட்டு நம்ம ஏன் தப்பு பண்ணோம், இது எதனால் இதுதான் கரெக்ட் ஆன்சர் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கனாலே அதில் திருப்பியும் எந்த விதமான கொஷின்ஸ் கேட்டாலும் நீங்கள் கரெக்டாகவே ஆன்சர் பண்ணிடுவீங்க இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் லிமிட்டு. ஸோ இந்த டைம் லிமிட்குள்ளே நான் வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு குவிஸ் செட் ஆஃப் கொஷின்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இந்த டைம் லிமிட்குள்ளே ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, கேஸ் பேஸ்டு கொஷின்ஸ் மாதிரி நிறைய கேட்பாங்க அப்படின்ற மாதிரி தீம்லேயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கேட்க முடியும். ஸோ என்னோட குவிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கேஸ் பேஸ்டு கொஷின்ஸ் தான் நான் நிறைய எடுத்துருக்குது. ஏன்னா பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாருமே நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. கேஸ் பேஸ்டு கொஷின் நீங்கள் அட்டன் பண்ண தான் அதனுடைய தீம் அந்த இதெல்லாம் வந்து அந்த ஃபேக்டர்ஸ்லாம் வந்து உங்களால் நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ நிறைய அந்த மாதிரி கொஷின்ஸும் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள்.
அடுத்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் த போம். ஸோ இது எப்படின்னா இந்த மாதிரி ஒரு டைட்டில் நான் இங்கே எலமெண்ட்டுன்னு கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, ஒரு போமுக்குமே இந்த மாதிரி ஒரு பேஜை வந்து விட்டு வச்சுருங்க. ஸோ இந்த டைட்டில் என்ன, அதில் ஏதாவது வந்து ஒரு ஹிண்ட் இருக்கா, அதனுடைய தீமை பற்றின ஏதாவது ஒரு ஹிண்ட் இருக்கா, இல்லை ஐரனியாக இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த டைட்டில் வச்சு அந்த ஆத்தர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொத்தலாமியன்றது வேர்டே வந்து ஸ்பென்சர் காயின் பண்ணது. ஸோ ஒவ்வொரு டைட்டிலுமே சம்திங் இட் இஸ் ரிலேட்டட் டு போம் இல்லைங்களா, அதனால தான் வந்து அந்த டைட்டிலை வச்சுருக்காங்க. அது எப்படி இந்த போமோட ரிலேட் ஆச்சு, எதனால இந்த போமுக்கு இந்த டைட்டில் கொடுத்தாங்க அப்படின்றத யோசிக்கணும். அண்ட் ஸ்பீக்கர், ஹூ இஸ் த ஸ்பீக்கர், சம்டைம்ஸ் வந்து ஆத்தரே ஸ்பீக்கராக இருப்பார், சம்டைம்ஸ் வந்து சம் அதர் பர்சன் வந்து ஸ்பீக்கராக இருப்பார். அண்ட் லிசனர், சம்டைம்ஸ் வந்து யார் லிசனராக இருக்காரு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணும். அண்ட் அதனுடைய டோன், இந்த போம் வந்து எந்த மாதிரி டோனில் இருக்குது, ஜாய்ஃபுல்லாக. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொத்தலாமியன் வந்து ஜாய்ஃபுல்லான போம், பட் இன் பிட்வீன் வந்து அவர் வந்து அவரோட சேட்னஸையும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பார், மெலன்கலிக்காக இருக்கும். ஸோ இதில் எந்த மாதிரி டோன் இருக்குது, சம்டைம்ஸ் 2 விதமான டோனை வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்களா, அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் அதனுடைய தீம் அண்ட் இமேஜரி, விஷுவல் இமேஜரியா, ஆடிட்டரி இமேஜரியா, டாக்டைல் இமேஜரியா, ஆர் சிம்பாலிசம் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் லிட்ரரி டிவைசஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பர்சானிஃபிகேஷன் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மேஜர் லிட்ரரி டிவைஸ், அதுவும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஃபார்ம் அண்ட் ஸ்ட்ரக்சர், ஸோ அது சானட்டா, ஃப்ரீ வேர்ஸா, அந்த ஸ்டான்ஸாவோட பேட்டர்ன் என்ன, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஸ்டான்ஸா பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சிலர் 5 லைன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு சிலர் 7 லைன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டான்ஸா பேட்டர்ன் இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஸ் வெல் அஸ் த ரைம் ஸ்கீம் அண்ட் ஸ்டான்ஸா பேட்டர்ன் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு போமில் வந்து கண்டிப்பாக வந்தே ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கனாலே ஈஸி கொஷின்ஸ் அண்ட் மாடரேட் கொஷின்ஸ் அண்ட் டிஃபிகல்ட் கொஷின்ஸ்னு உங்களால் வந்து அனலைஸ் பண்ணி அதிலிருந்து உங்களால் ஈஸியாக வந்து ஆன்சரை கொண்டு வர முடியும். ஸோ திஸ் இஸ் ஃபார் டுடே. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஸோ தட் எனக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, இந்த வீடியோ எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றதையும் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். Hope you like this video. Happy learning. Thank you.